லியோவின் பொம்மை ராஜ்ய சாகசத்தை பத்தி ஒரு சின்ன கண்ணோட்டம் இது. இது எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, லியோன்னு ஒரு 7 வயசு பையனோட கதைங்க. அவனோட பொம்மைகள்லாம் ஒரு நாள் ராத்திரி உயிர் பெற்று, எங்களுக்கு உங்க உதவி வேணும்னு அவனை வந்து கேக்குதுங்க. முதல்ல பாத்தீங்கன்னா மேஜிக்கும் நோக்கமும். லியோவுக்கு பழுப்பு நிற முடியும், பொன்னிற கண்களும் உண்டு. ஒரு ராத்திரி அவனோட பொம்மை சிப்பாய்ங்க, குறிப்பா கேப்டன் டின் அப்படிங்கிற ஒரு சின்ன சிப்பாய் திடீர்னு உயிர் பெற்று எழுந்து நிக்கிறாங்க. பொம்மை ராஜ்யம் ஆபத்துல இருக்கு, எங்களுக்கு உன் உதவி தேவை அப்படின்னு கேக்குறாங்க. உடனே லியோவும் ரொம்ப உற்சாகமா அவங்க பின்னாடியே போறான். அடுத்ததா சாகசமும் டீம் ஒர்க்கும். அவங்க எல்லாரும் ஒரு மாயாஜாலமான சின்ன போர்க்களத்துக்குள்ள போறாங்க. அங்க பார்த்தா சாதாரண கட்டைகள்லாம் மலை மாறி தரைவிரிப்பு ஆறு மாறி மாறிடுது. லியோவும் அவனோட பொம்மை சிப்பாய்களும் சேர்ந்து யோசிச்சு சில திட்டங்கள் தீட்டி விளையாட்டு அறையில சிக்கியிருந்த மத்த பொம்மை விலங்குகளை காப்பாத்துறாங்க. தைரியம், சமயோசித புத்தி, அப்புறம் டீமா சேர்ந்து வேலை செய்யறது, இது மூலமா பொம்மை ராஜ்யத்துல அமைதியை திரும்ப கொண்டு வராங்க. கடைசியா கதையோட முக்கிய கருத்து, சூரியன் உதிச்சதும் அந்த பொம்மைகள்லாம் மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடுது. ஆனா லியோவுக்கு அந்த ராத்திரி நடந்த மேஜிக் நிஜம்னு நல்லா புரியுது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, கற்பனை திறன், தைரியம், அப்புறம் தன்னோட பொம்மைகள் மேல காட்டுற அக்கறை, இதெல்லாம் சாதாரண இரவுகளை கூட அசாதாரண சாகசங்களா மாத்த முடியும்னு அவன் கத்துக்கிறான். ஆக இந்த புத்தகம் கற்பனை, தைரியம், டீம் ஒர்க் இதோட முக்கியத்துவத்தை ஒரு பையனோட சாகசம் வழியா ரொம்ப அழகா சொல்லுது.